வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை பற்றி விவரிக்கின்றார் இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் கே சுரேஷ் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. உளுந்து சாகுபடி மேற்கொண்டு வரும் சேலம் மாவட்டம் சுண்டப்பனூர் கிராம வேளாண்மையாளர் மாதப்பன் அவர்கள் தரும் வெற்றி செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண் வளத்தையும் பயிர் உற்பத்தியையும் அதிகரிக்கும் மேலாண்மை முறைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பயிறு வகை பயிர்களில் ஒன்றான உளுந்து இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் 3 பருவத்திலும் பயிர் செய்யப்படுகிறது. இது ஒரு வருடத்தில் 1 ஹெக்டேர் நிலத்தில் 42 கிலோகிராம் அளவுள்ள வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைப்படுத்தி மண்ணின் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றது. சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் உளுந்து சாகுபடி குறித்து பயிற்சி பெற்று பயனடைந்த சேலம் மாவட்டம் சுண்டப்பனூர் கிராம வேளாண்மையாளர் மாதப்பன் அவர்களை சந்தித்த போது இந்த MDU உளுந்து என்பது வருடம் முழுவதும் பயிரிடுவதற்கு ஏற்ற ஒரு அருமையான ரகம். நான் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக விவசாய கருத்தரங்களை கலந்து கொண்ட பொழுது ஒரு 4 கிலோ உளுந்து இலவசமாக எனக்கு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஒரு 1.5 ஏக்கர் அளவில் நான் விதைப்பு செஞ்சேங்க. அதுக்கு அந்த நிலம் ஒரு 3 தடவை உழுதேன். 4வது தடவை தொழு உரம் போட்டு உழுது அதை சமன்படுத்தி சொட்டு நீர் மூலமாக நான் பயிர் செஞ்சுருந்தேங்க. இதுக்கு பெரிதாக நான் உரமெல்லாம் ஒன்றும் போடல. பூக்கும் தருவாயில் DAP கரைசலை அதை ஊற வைத்து வடிகட்டி 2 முறை தெளித்தேன். இதில் நோய் தாக்குதல் அதிகமாக இல்லை சார். அதிகமாக ஒன்றும் நம்ம ஃபெர்டிலைசரோ உரமோ யூஸ் பண்ண வேண்டிய மருந்தோ அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது பயிர் நல்லாவே வளர்ந்தது சார். சொட்டு நீர் பாசனம் மூலமாக இது பண்ணுறதுனால களை கூட குறைவாக தான் வந்திருந்தது. அந்த உளுந்து மற்ற உளுந்தை விட அந்த மாவு நல்லா புஷ்டியாக இருக்கும். இந்த உளுந்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க கிராமத்தில், இந்த உளுந்து மாவாகவோ அல்லது இட்லியோடு சேர்த்தோ அல்லது கஞ்சியாகவோ சாப்பிட்டால் உடைந்த எலும்பு கூடும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ரகத்தில் ஒரு சிறந்த ரகம் எனக்கு கிடச்சிதுங்க. பரவாயில்ல, நல்ல ஈல்டுங்க. அது எதிர்பாராத ஈல்டுனே சொல்லலாம். நல்லா அது உணவுக்கு நல்லா இருக்குது. எங்கள் வீட்டுக்காரமெல்லாம் இந்த மாதிரி உளுந்து தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த உளுந்தை நான் சிபாரிசு பண்ணி இப்போ ஒரு 20 கிலோ உளுந்து நண்பர் மூலமாக கொடுத்து கேட்குறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த உளுந்து மிக அருமையான ரகம். இதை கண்டுபிடித்த மதுரை வேளாண்மை கழகத்துக்கு என்னுடைய பணிவான நன்றி. இதை எனக்கு வழங்கிய சந்தியூர் வேளாண்மை நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. மேலும் விவரங்கள் அறிய வேளாண்மையாளர் மாதப்பன் அவர்களை 09488544432 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில்
விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் மிதமான மேகமூட்டம், லேசான மழை மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் கொய்யாவில் பழை ஈயின் தாக்குதல் தென்படுவதால் இதனை கட்டுப்படுத்த குயினால் பாஸ் 25 EC அல்லது மாலத்தியான் 50 ECயை 1 லிட்டருக்கு 1 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து 15 நாட்களுக்கு 4 முறை வீதம் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையில் மாமரத்தில் பழை ஈயின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த மரங்களின் எடைப்பகுதியை நன்கு உழ வேண்டும். தாக்குதல் பொருளாதார சேத நிலையை விட அதிகமாக இருந்தால் 3% வேப்ப எண்ணெய் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் அதிக காற்றின் வேகத்தை ஒட்டி பயிர் சாயாமல் தடுப்பதற்காக கரும்பில் அடுத்தடுத்த வரிசையில் உள்ள பயிர்களின் தொகையை ஒன்றோடு ஒன்று இணைத்து கட்டலாம் மற்றும் வாழைக்கு முட்டு அணைக்கலாம். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை. வரும் தினங்களில் 88 மில்லிமீட்டர் அளவு மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். அன்னாசி பயிரிடப்பட்ட வயல்களில் வடிகால் வசதி செய்வதன் மூலம் நீர் தேங்குவதை தடுக்கலாம். பலாவில் அறுவடை செய்யப்பட்ட பலா பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. முக்கிய பயிர்கள் கரும்பு மற்றும் வாழை. கோடைக்கால தூறலை பயன்படுத்தி கோடை உழவு செய்வதன் மூலம் களைகள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். காலநிலைக்கேற்ப தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண் வளத்தையும் பயிர் உற்பத்தியையும் அதிகரிக்கும் மேலாண்மை முறைகள். மண்ணின் பௌதீக பண்புகளை மேம்படுத்துதல். மண்ணின் பௌதீக இடர்பாடுகளான மானாவாரி நிலங்களின் வறட்சி, மண் இறுக்கம், ஆழம் குறைந்த மண், குறைவான நீர் தேங்கும் தன்மை, குறைந்த அளவு நீர் கடத்தும் திறன், மண்ணின் வெப்பத்தன்மை மற்றும் கனரக எந்திரங்களினால் மண்ணில் ஏற்படும் விளைவுகள் போன்றவை முளைப்பு முதல் அறுவடை வரை பயிர் வளர்ச்சியையும் விளைச்சலையும் குறைக்க வல்லன. மேற்காணும் பிரச்சனைகளை மேலாண்மை செய்வதற்கு தகுந்த வேளாண் தொழில்நுட்பங்களை உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றை கொண்டு மேலாண்மை செய்வது அவசியம். மண்ணின் வேதியியல் பண்புகளை மேம்படுத்துதல். அங்கக உரங்கள் கிடைக்காத போது கிடைக்கக்கூடிய பயிர் கழிவுகளை பயன்படுத்தலாம். இவைகளை நேரடியாகவோ மக்கிய எருவாகவோ இடுவதன் மூலம் மண்வளத்தை பாதுகாத்து பயிர் உற்பத்தியை பெருக்கி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். இது மட்டுமின்றி தொழு உரம், பசுந்தாள் மற்றும் பசுந்தலை உரம் போன்றவற்றை மண்வளம் காக்க பயன்படுத்தலாம். மேலும் சமச்சீர் ஊட்டச்சத்துக்கள் இடுவதன் மூலம் மண்வளத்தை பாதுகாக்க இயலும். மண்ணின் உயிரியல் பண்புகளை மேம்படுத்துதல். மண்ணில் பல்வேறு வகையிலான எண்ணிலடங்கா நுண்ணுயிர்கள் பொதிந்துள்ளன. மண்ணின் உயிர் பண்புகளை எளிதில் அறிய மண்ணின் கரிம பண்புகள் மற்றும் உயிர் வேதியியல் பண்புகள் பயனுள்ளவையாக அமையும். குறைந்த அளவு நுண்ணுயிர்கள் இருப்பின் மண்வளம் குன்றியதாகவும் அதிக அளவு இருப்பின் மண்வளம் மிக்கதாகவும் அறியப்படும். மண் வளத்திற்கேற்ற சமச்சீர் உர பரிந்துரைகள். மண் ஆய்வு செய்து உரமிடுவதன் மூலம் உர விரயத்தை தடுத்து பயிர் உற்பத்தியை அதிகரிக்கவும் உர உபயோகத்திறனை அதிகரிக்கவும் இயலும். மண்ணியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையில் அகில இந்திய ஒருங்கிணைந்த மண்ணாய்வு மற்றும் பயிர் உயர்ப்பு திறன் தொடர்பளவு திட்டத்தின் மூலம் உர பரிந்துரைகள் பல்வேறு பயிர்களுக்கும், அதாவது தானிய பயிர்கள், சிறுதானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கரும்பு, தோட்டக்கலை பயிர்கள், தமிழகத்தின் பல்வேறு தட்பவெப்ப மண்டல மண் வகைகளுக்கும் வரையறுக்கப்பட்டுள்ளன. இறுதியாக மண்ணின் வளத்தை குறிக்கும் குறியீடுகளான மண்ணின் பௌதீக, வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை மேம்படுத்துவதன் மூலம் மண்வளம் காத்து பயிர் உற்பத்தியை பெருக்க இயலும். மண்வளத்தை அறிந்து மேலாண்மை முறைகளை மேற்கொள்ள மண்வள அட்டை எளிதான ஒரு குறிப்பேடாகும். மண்வளத்தை தரம் பிரிக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள மண்வள அட்டையை பயன்படுத்தலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய
இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1820 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1880 ரூபாய்க்கும், திருப்பூரில் குறைந்தபட்ச விலையாக 1250 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1350 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1480 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1540 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் கெங்கவள்ளியில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1450 ரூபாய்க்கும், பழனியில் குறைந்தபட்ச விலையாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், நெல் சோனா அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 1350 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1615 ரூபாய்க்கும், மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் தேன்கனிக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 2400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2700 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1739 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1989 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் செஞ்சியில் குறைந்தபட்ச விலையாக 1430 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3809 ரூபாய்க்கும், விருதாசலத்தில் குறைந்தபட்ச விலையாக 1319 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3889 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 13000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 14000 ரூபாய்க்கும், பரமக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 10000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 15250 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி இதர ரகம் கரூரில் குறைந்தபட்ச விலையாக 8100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 8300 ரூபாய்க்கும், சேலத்தில் குறைந்தபட்ச விலையாக 8620 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 9130 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 180 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 580 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 33.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25.8 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 58.8%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 8.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.5%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 33.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 697.2 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 971 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை.
மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 1976ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நிலையம் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் வனத்துறை சம்பந்தமான பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. மேலும் இக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய செயல்பாடுகளை விரிவாக விவரிக்கின்றார் இக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் கே. சுரேஷ் அவர்கள். வனமே நாட்டின் நிலையான வளம். திருவள்ளுவர் வனத்தை பற்றி கூறும்பொழுது சொல்லியிருக்கிறார், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண். அதாவது ஒரு சிறந்த நாடாக இருக்க வேண்டுமென்றால் அந்த நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 பங்கு வனத்தை கொண்டிருக்க வேண்டும். வனமே நாட்டின் நிலையான வளம். இயற்கையோடு ஒன்றிய வேளாண்மை செழிக்கும். இயற்கையை விட்டு செயற்கை முறையில் வேளாண்மை செய்தால் அது வேளாண்மையை அழிக்கும். இந்த காலகட்டத்தில்தான் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இது 1973ஆம் ஆண்டு ஒரு வனத்துறையாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கோவையில் துவங்கப்பட்டது. இது மேலும் ஒரு ஆராய்ச்சி நிலையமாக, வன ஆராய்ச்சி நிலையமாக மேட்டுப்பாளையம் ஜக்கனாரி மலைத்தொடரில் 500 ஏக்கர் நிலப்பரப்பில் பிறகு 1976ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மேலும் 1985ஆம் ஆண்டு இளநிலை வனவியலும், 1989ஆம் ஆண்டு முதுநிலை வனவியலும், 1990ஆம் ஆண்டு பட்டய படிப்பும், அதாவது PhD படிப்பும் இந்த கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஆராய்ச்சி நிலையமானது வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமாக 1991ஆம் ஆண்டில் ஆக்கப்பட்டது. இந்த கல்லூரியின் நோக்கம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் 3ங்க. ஒன்று வந்துட்டு கல்வி, வனவியலில் கல்வி கொடுத்தல். 2வது வந்துட்டு வனமரங்கள் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளுதல் மற்றும் இதை தக்க முறையில் இதை விவசாயிகளுக்கும் மற்றும் மர வளர்ப்பவர்களுக்கும் எடுத்து செல்லுதல். இதுதான் இந்த 3 நோக்கங்கள் இந்த கல்லூரிக்கு. இதை மேற்கொள்வதற்கு இந்த கல்லூரியில் பார்த்திங்கன்னா 5 துறைகள், அதாவது 4 துறைகளும் ஒரு சிறப்பியல் துறையும் உள்ளது. அந்த 5 துறைகள் என்னவென்றால், ஒன்று மர அபிவிருத்தி மையம், அதாவது ட்ரீ ப்ரீடிங். 2வது மர வளர்ப்புத்துறை, அதாவது சில்விகல்ச்சர். 3வது வேளாண் காடுகள் துறை, அதாவது அக்ரோஃபாரஸ்ட்ரி. 4வது மரப்பொருட்கள் மற்றும் அதை பயன்பாட்டுத்துறை, அதாவது ஃபாரஸ்ட் ப்ராடக்ட் அண்ட் யூட்டிலைசேஷன். இது தவிர இந்த கல்லூரியில் ஒரு சிறப்பு துறையும் உள்ளது, அதாவது உயிர் எரிபொருள் துறை, பயோஃபியல்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் பயோஃபியல்ஸ் என்ற உயிர் எரிபொருள் துறையும் இந்த கல்லூரியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மர அபிவிருத்தி மையத்தில் பார்த்திங்கன்னா அந்த வன மரங்கள் என்னென்ன வகையான மரங்கள், அதாவது காகிதக்கூழ் மரங்கள், அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ளைவுட் மரங்கள், தீக்குச்சி மரங்கள், எரிபொருள் மரங்கள் மற்றும் இதர பொருட்கள், மரமல்லாத பொருட்கள் தரக்கூடிய மரங்கள், இதை எவ்வாறு ஒரு விவசாயிகளுக்கு எடுத்து செல்லுதல், என்னென்ன வகையான மரங்கள் எந்தெந்த வகையான இடங்களில் சாகுபடி செய்தல் போன்ற இதை இந்த மர அபிவிருத்தி மையத்தில் மேற்கொள்கிறார்கள். இந்த மர வளர்ப்புத்துறை, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்விகல்ச்சரில் இந்த துல்லிய முறையில் மரத்தை சாகுபடி செய்தல், அதாவது நம்ம நிலம் மற்றும் நீர் மற்றும் மழை அளவு போன்ற இது
உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை சார்ந்து எவ்வாறு வந்துட்டு மரங்களை சாகுபடி செய்தல். வேளாண் காடுகள் துறை, இந்த வேளாண் காடுகள் துறையில் வந்துட்டு நம்ம என்ன பார்த்திங்கன்னா இந்த மரங்களுடன் எப்படி வந்து ஊடுபயிர் செய்கிறதல் மற்றும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் இதை வந்துட்டு நாங்கள் இப்போ செய்து கொண்டு வருகிறோம். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாட்பார்ட்டேட் மாடல்னு சொல்லிட்டுங்க, நம்ம வந்து விவசாயிகள் அப்புறம் வந்துட்டு அந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய மரங்களை வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் இந்த விவசாயிகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் விஞ்ஞான ரீதியாக தகுந்த ஆலோசனை வழங்குவதற்கு வந்துட்டு எங்கள் கல்லூரி, வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் இந்த மர வளர்ப்புக்கு வந்து வேண்டிய இடுபொருள் அதாவது பணம் நல்குவதற்கு வந்து வங்கிகள் மற்றும் இந்த முறையில் வந்துட்டு நம்ம வந்து மர வளர்ப்பு செய்யும் பொழுது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த மரங்கள் அழிக்கப்பட்டால் அதற்கு வேண்டிய இன்சூரன்ஸ் போன்ற இதை வந்துட்டு நம்ம இந்த கல்லூரியின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம். மேலும் இந்த துறை வந்துட்டு மிகச்சிறந்த முறையில் வந்துட்டு எந்தெந்த வகை மரங்களுடன் என்னென்ன வகையான ஊடுபயிர் செய்யலாம், விவசாயிகளுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த முறையில் வந்துட்டு எவ்வாறு இந்த வேளாண் காடுகள் அமைக்கலாம் போன்ற ஆலோசனைகள் வந்துட்டு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வனப்பொருட்கள் மற்றும் பயன்பாட்டுத்துறை, இந்த துறையில் வந்துட்டு வனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய 2 பொருட்கள், ஒன்று வந்து மரம், 2வது வந்து மரமல்லா பொருட்கள். இந்த மரம் மற்றும் மரமல்லா பொருட்களை வந்து எவ்வாறு வந்துட்டு அறுவடை செய்வது, சேகரிப்பது மற்றும் அதை எப்படி பதப்படுத்துறது, மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக எப்படி மாற்றுவது போன்ற ஆராய்ச்சிகள் செயல்பாடுகள் இந்த துறையில் வந்து மேற்கொள்ளப்படுகிறது. 5வது சிறப்பு துறையாக இந்த உயிர் எரிபொருள் துறை, அதாவது பயோஃபியல்ஸ். இந்த துறையில் வந்துட்டு இந்த உயிர் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வித்து மரங்களாகிய புங்கம், வேம்பு, இலுப்பை போன்ற மரங்கள் மற்றும் ஜட்ரஃபா போன்ற பயிர்களில் எப்படி வந்துட்டு நம்ம நல்லா முறையில் வந்து சேகரிக்கிறது, எவ்வாறு வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம பயோடீசலாக மாற்றுவது போன்ற ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது போக வந்து மரத்திலிருந்தும் இந்த எத்தனால் தயாரிக்கும் முறையையும் இந்த துறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணி வருகிறார்கள். இந்த கல்லூரியில் வந்து மாணவர் சேர்க்கையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த கல்லூரியில் வந்து இளநிலை, அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்து நிலைக்கு வந்துட்டு 60 மாணாக்கள், ஆண்டுதோறும் 60 மாணாக்கள் வந்துட்டு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இவர்களை வந்து பெரும்பாலும் வந்துட்டு இந்த +2 தேர்வில் வந்துட்டு மார்க்கின் அடிப்படையிலே வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இது தவிர வந்து முதுநிலை, அதாவது எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி வந்துட்டு இளநிலை வனையியல் படித்த மாணவர்களே வந்து நம்ம சேர்க்கிறோம். இதுக்கு வந்து 20 மாணவர்களை வந்து ஆண்டுதோறும் நம்ம சேர்க்கிறோம். மற்றும் பட்டய படிப்பு, அதாவது பிஹெச்டிக்கு வந்துட்டு நம்ம 5 மாணாக்கர்களை சேர்க்கிறோம். இந்த படிப்பினை படித்த மாணவர்கள் திறம்பட வந்துட்டு நம்ம இந்தியா முழுவதும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய வன ஆராய்ச்சி மற்றும் கல்வி துறையானதாகிய ICFRA இந்த கல்லூரியை மிகச்சிறந்த வனவியல் கல்லூரி என்று தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியை பார்த்தீர்கள் என்றால் இந்த கல்லூரியில் தைலம், சவுக்கு, சவுண்டல், வேம்பு மற்றும் இந்த மலைவேம்பு, சைமரூபா மற்றும் பல மரங்களில் வந்துட்டு இந்த கல்லூரி ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரிவாக்க துறையில் வந்துட்டு இந்த கல்லூரியில் ஏற்படக்கூடிய எல்லா ஆராய்ச்சி முடிவுகளும் விவசாயிகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். இது மட்டும் வந்து எப்படி சொல்கிறோம்னா, இங்கே அங்கங்கே டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது அந்த விவசாயிகள் நிலத்திலேயே வந்துட்டு நாங்கள் கண்டுபிடித்த மரங்களை வந்துட்டு விவசாய நிலத்திலே சாகுபடி செய்து அவர்களுக்கு காண்பிக்கிறோம். மற்றும் இங்கே வந்துட்டு நாங்கள் பயிற்சியின் மூலமாக விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளித்து அவர்களுக்கு தரமான கன்றுகள் எப்படி உற்பத்தி செய்கிறது, எப்படி வந்து மரங்களை நடுவது, எப்படி அதை பராமரிக்கிறது, எவ்வாறு வந்துட்டு அதை வந்து சிறப்பாக வந்து அறுவடை செய்வது, அது எங்கெங்கே வந்துட்டு அதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் போன்ற பயிற்சிகள் வந்துட்டு இந்த கல்லூரியிலேருந்து வழங்குகிறோம்.
ஆகவே மரம் என்றால் மழை, மழை என்றால் நீர், நீர் என்றால் பயிர், பயிர் என்றால் உணவு, உணவென்றால் உயிர். விவசாய பெருங்குடி மக்களே, மரங்கள் இல்லை என்றால் உயிர் இல்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் இன்று முதல் ஒரு கொள்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னவென்றால், எந்த ஒரு துண்டு நிலத்தையும் வீணாக்கக்கூடாது, வீணாக இட்டு வைக்காதீர்கள். அதில் ஏதேனும் ஒரு மரத்தை நடுங்கள், உங்கள் பகுதியை பசுமையாக்குங்கள். உங்களுக்கு தரமான கன்றுகள் வேண்டுமென்றால் நீங்கள் வனக்கல்லூரியை நீங்கள் அணுகலாம். இந்த கல்லூரியில் 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பு துறையும் இந்த கல்லூரியில் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த துறையிலையும் நம்ம கல்வியில் இளநிலை பட்டுப்புழு வளர்ப்பு, முதுநிலை பட்டுப்புழு வளர்ப்பு மற்றும் பட்டய படிப்பு வழங்குகிறோம். மேலும் எந்த மர சாகுபடி அலட்டி பட்டுப்புழு சாகுபடியில் எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த முகவரிக்கு நீங்கள் இது கொள்ளுங்கள். முதல்வர் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். இந்த இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால் நாங்கள் எல்லா ஆலோசனைகளையும் வழங்குகிறோம். மேலும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குறதை காட்டிலும் காண்பதே மேல். அதனால் எங்கள் கல்லூரிக்கு வாங்க. இங்கே சாகுபடி செய்யும் மரங்கள் மற்றும் சாகுபடி செய்யும் முறைகள், வேளாண் காடுகள் இதெல்லாம் எல்லாம் கண்டு உங்களுக்கு எது உங்களுக்கு பகுதியில் நீங்கள் செய்ய முடியுமோ அதை திறம்பட செய்து வளமாக வாழுங்கள். மேலும் விவரங்கள் அறிய முதல்வர் முனைவர் கே சுரேஷ் அவர்களை 09372424315 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 13/6/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சாமந்தி சாகுபடியில் சிறந்த தொழில்நுட்பங்களை மேற்கொண்டு வரும் சேலம் மாவட்டம் தெற்கத்தியான்காடு கிராம வேளாண்மையாளர் பி ராமச்சந்திரன் அவர்கள் தரும் அனுபவ தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேர பகுதியில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனையில் இன்றைய தாவர பகுதியில் வரகு. தொடரும் தகவல் நேரத்தில் இஃப்கோ வழங்கும் இஃப்கோ கிசான் மொபைல் அப்ளிகேஷன் பற்றிய தகவல்களை அந்நிறுவனத்தின் தகவல் குழும செயல்பாட்டாளர் டி சந்திரலேகா அவர்கள் விளக்குகிறார். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வனப்பயிற்சி மற்றும் அனுபவங்கள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மாணவர் ஜி ஆதிலிங்கம் மற்றும் பிற மாணவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.